ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சி என்சிஆர்டி கிளாஸ் 12 அதில் வால்யூம் 2 அதில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குல்லடா, ஒரு எக்ஸசைஸ் ஒரு சாப்டர் இருக்குல்ல, அந்த சாப்டரில் எக்ஸசைஸ் நம்பர் 9.3 அதில் உள்ள ஒவ்வொரு கொஸ்டினையும் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ. இந்த எக்ஸசைஸான எல்லா சொல்யூஷனும் இந்த சீரீஸில் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இதில் கொஸ்டின் நம்பர் 7 தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படிங்கிற இது மூலமாக பண்ணியிருக்காங்க. வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், அந்த மெத்தட் மூலமாக தான் இந்த ஜென்ரல் சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். செப்பரபிள் மெத்தட். ஸோ எப்படி வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஏற்கனவே வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு? ஒய்ங்கிற வேரியபிள் இன்க்ளூட் ஆயிருக்கா, அப்புறம் எக்ஸுங்கிற வேரியபிளும் இன்க்ளூட் ஆயிருக்கா. ஸோ சார் அப்படின்னா கேட்கலாம், டி அப்படிங்கிற ஒரு வேரியபிள்னு கேட்கலாம். டி வேரியபிளில் டிங்கிறது டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர். இப்போ எக்ஸ்எல்லாம் ஒரு இடத்துல வைக்க போகிறோம், ஒய் எல்லாம் இன்னொரு பக்கம் வச்சுட்டு போகிறோம். ஸோ எக்ஸ்எல்லாம் ஒரு பக்கமாக ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? இப்போதைக்கு நான் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, இந்த -x dy நான் அந்த பக்கம் எடுத்து வந்துக்கிறேன். இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், நம்ம சொல்யூஷன் நம்ம எழுதிக்கலாம். எழுதின பிறகு வாட் வில் யூ டூ? எழுதின பிறகு வில் ரைட் இட். நமக்கு என்ன இருக்குது, ஒய் லாக் ஒய் dy இருக்கா, y log y dy. am I right? ஓகே. -x dy நான் என்ன பண்ணுறேன், அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ x dy வந்துடுதா? ஸோ x dy minus y log y dx இருக்குது. நான் தப்பாக எழுதிட்டேன், சாரி. ஓகே ஃபைன். இப்போ இந்த பர்டிகுலர் டேர்மை ஐ ஹவ் டேக்கன் இட் டு தி நெக்ஸ்ட் சைட். ஸோ இட் பிகம்ஸ் ப்ளஸ். am I right? எழுதியாச்சு. எழுதின பிறகு இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வரட்டுமா? கேன் ஐ பிரிங் த எக்ஸ் ஹியர்? இந்த எக்ஸை வந்து நான் இதை கீழே எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த ஒயிட் டேர்ம் எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஐ எம் கோயிங் டு பிரிங் இட் டு தி ரைட் சைட். எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும், dx டிவைடட் பை எக்ஸ் ஆயிருமா? இட் பிகம்ஸ் dx பை எக்ஸ். இப்போ இது என்ன ஆகும், dy டிவைடட் பை y log y. ஓகேவாடா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஐ ஷுட் டூ இன்டெகிரேஷன் ஆன் போத் சைட். அடுத்த ஸ்டெப் இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், எனக்கு ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் ஈஸியான இன்டெகிரேஷன் நினைக்கிறேன். 1/x dxனா என்ன, log x. log of mod x எழுதிக்கலாமா? ஓகே. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நான் என்ன பண்ணலான்னா, ஐ கேன் கோ வித் தி சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். எப்படி சப்ஸ்டியூஷன் மெத்தட்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இன்டெகிரண்ட் இருக்குல்ல, எதை இன்டெகிரேட் பண்ண போகிறோமோ அந்த இன்டெகிரேட் பண்ண போகிற ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் பக்கத்தில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஏதாவது ஒரு வடிவத்தில், இஃப் இட் இஸ் இன் எனி பேட்டர்ன், ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்ம இன்டெகிரேஷன் பண்ண வேண்டியது நம்ம அங்கே இருந்துச்சுன்னா எதனுடைய டெரிவேட்டிவ் அங்கே இருக்கோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்படின்னா எனக்கு லாக் ஒய்யோட டெரிவேட்டிவ் என்ன, 1/y. அது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? கேன் யூ see this 1/y ஹியர்? ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, லாக் ஒய்யை நான் என்ன பண்ணிக்கிறேன், டி அப்படின்னு ஒரு வேரியபிளாக நான் எடுத்துக்கிறேன். கேன் யூ டூ இட்? ஸோ அப்புறம் நான் இங்கே இப்போதைக்கு நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், நான் கொடுத்துருக்கிற அதே இன்டெகிரேஷன் எழுதிக்கிறேன். 1/y log yன்னு எழுதிக்கிறேன். 1/y log y dy. இப்போ நான் யாரை டீன்னு எடுக்க போகிறேன், log yயை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். இது ஏற்கனவே எக்ஸசைஸ் நம்பர் 7.2 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது நமக்கு. எக்ஸசைஸ் நம்பர் 7.2, அதாவது இன்டெகிரேஷன் பிளேலிஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வி ஹேவ் டன் இட் இன் வெரி டீடைல்டு திங். நம்ம டீட்டெயிலாக நம்ம கூட அதில் போட்டிருக்கோம், எல்லா சப்ஸ்டியூஷன் மெத்தடும் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும், dt பை dy நம்ம பண்ணணும். ஸோ லாக் y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y. இப்போ நம்ம dyயை மாற்றணும். dy தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இன்னொரு ஒரு வேரியபிளா, டீங்கிற வேரியபிளா. ஸோ நம்ம dy நம்ம என்ன எழுதலாம், dy இஸ் ஈக்குவல் டு dy எங்கே போயிடும், y இந்த பக்கம் வந்துடும். ஸோ நம்ம எழுத வேண்டிய dyனா என்ன அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ dy இஸ் ஈக்குவல் டு என்ன, y dt. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப், இப்போ அடுத்த லைனில் நீங்கள் இது எழுதணும். டிஒய்க்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், ஒய் டிடின்னு எழுத போகிறோம். டீக்கு பதிலாக லாக் ஒய்க்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், ஐ எம் கோயிங் டு ரைட் இட் அஸ் டி எழுத போகிறேன். இப்போ நான் ஒய்யும் கேன்சல் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு கேன்சல் ஒய் அண்ட் ஒய்.
நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே யார் இருக்காங்க, 1/t dt இருக்காங்க. ஸோ வாட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1/t? 1/t தான் நமக்கு என்னது, log t அப்படின்னு நம்ம எழுதலாம். log of mod t அப்படி நம்ம எழுதுறேன். ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. ஓகேவாடா? ஸோ பொதுவாக அந்த சின்னு எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டீயை வந்து நம்ம மாற்றிக்கலாம். யூ கேன் கன்வெர்ட் டி. டீனா என்னப்பா, வாட் இஸ் டி? டீங்கிறது என்ன, we have taken as log y அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம டீயை நம்ம log y நம்ம எழுதிக்கலாம். log of mod x is equal to log of mod t க்கு பதிலாக என்ன எழுதலாம், log y எழுதிக்கலாமா? ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. இப்போ நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாமா? கேன் ரீஅரேஞ்ச் திஸ்? இது இந்த பக்கம் அடுத்த சைடு எடுத்து வரட்டுமா? அண்ட் டேக் இட் டு த அதர் சைட். இப்போ அந்த பக்கம் நான் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும், வாட் ஹேப்பன்ஸ் நவ்? எனக்கு என்ன வரும்னா log x, log of mod x minus log of log y equal to integrating constant c. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஒன்றும் இல்லை, ஈஸி தான், அவ்வளோதான். ஸோ இப்போ log of a minus log of b என்னடா, log of a by b எழுதலாமா? இப்போ இந்த ஏக்கு பதிலாக இப்போ எனக்கு இங்கே யார் இருக்காங்க, who is there of instead of a, mod x. who is there instead of b, log y. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், டுகெதர் வித் நம்ம சேர்த்து எழுதும்போது we can write it as log of x divided by log of y. இந்த பக்கம் யார் இருப்பாங்க, இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c இருக்காங்க. இப்போ எனக்கு log of ab அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், x அப்படின்னு இருக்குன்னா இதை நான் எப்படி எழுதலாம்னா, ஐ கேன் ஆல்சோ ரைட் இட் இன் another way, b power x equal to a அப்படின்னு நம்ம எழுதலாம். b power x equal to a அப்படின்னு எழுதலாம். இப்போ லாகில் வந்து எந்த பேஸுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஸில் கீழே எனக்கு இங்கே இ அப்படின்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். லாகில் ஒன்றுமே கொடுக்காட்டி அங்கே பேஸில் இ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா என்ன எழுதலாம், இ பவர் சி இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் வந்துடும், அப்படி தானே? ஸோ அப்போ அந்த மாடை எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ எப்படி எழுதலாம், ஸோ இதெல்லாம் ரிமைண்டர் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்கே எழுதுகிறேன். அடுத்த ஸ்டெப்பில் வாட் கேன் ஐ டூ, அந்த இடத்துல இதுவும் ரிமைண்டர் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் ரீகால் பண்ணுறதுக்காக அதை எழுதியிருக்கேன். ஸோ என்ன எழுதலாம், இ பவர் சி இஸ் ஈக்குவல் டு mod of x divided by log y. இல்லையாச்சா? இப்போ இந்த மாட் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும், we will get x is equal to என்ன அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிரும், அப்படி தானே? ஸோ வாட் இஸ் x is equal to இந்த log y அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோன்னா if you bring that side இந்த இடத்துல வந்துடும் x is equal to log y e power c. இப்போ e power c நம்ம எப்படி எழுதலாம், e is what, e is a number, cங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ a constant power number power constant is a constant. அதனால் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா e power c, அதை இன்னொரு கான்ஸ்டன்ட்டை நான் எழுதுகிறேன் a அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ அப்போ நான் e power c-க்கு பதிலாக நான் இன்னொரு கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம் a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சரை பக்காவாக எழுதிட்டுமா, if I write the final answer, so what is our final answer, x is equal to log y a. ஸோ அதில் a log y அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம், x is equal to a log y அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒய்யை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் ஒய்யை கண்டுபிடிக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம எழுதுகிற மாதிரி எழுத சொல்லுவாங்க. ஸோ வி கேன் ஆல்சோ ரைட் இன் தட் வே, அந்த வேல கூட நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம், வி கேன் பிரிங் த கான்ஸ்டன்ட் ஹியர் எக்ஸ் பை ஏ நம்ம எடுத்து வந்துக்கலாம். ஸோ இங்கே லாக் ஒய் இருக்குது. இப்போ லாக் இங்கே என்ன இருக்குது, பேஸ் என்ன இருக்குது, இ தான் இருக்குது, அப்படி தானடா? ஸோ வி கேன் ஆல்சோ ரீஅரேஞ்ச் இன் அனதர் வே. இது எப்படி எழுதலாம், இ பவர் எக்ஸ் பை ஏ, ஏங்கிற ஒரு கான்ஸ்டன்ட், இ பவர் எக்ஸ் பை ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ அப்படின்னா இப்படியே நம்ம வி கேன் ரைட் இட், ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பை ஏ. இதுவும் நம்மளுடைய ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ டூ லைக் த வீடியோ. கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். நன்றி, வணக்கம்.